சீரியல் நடிகை நந்தினி அவர்கள் தங்கியிருந்த அறையில இருக்கக்கூடிய சிசிடிவிகள காவல்துறை செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கௌரி சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் நந்தினி அவர்கள். இந்த ஒரு சீரியலுக்காக அவங்க ஹைதராபாத்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில சமீபத்தில அவங்க விபரீத முடிவு எடுத்திருந்தது. எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்க மட்டும் தான் ரூம்ல தனியா இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இது உண்மையிலேயே கொலைதானா? இல்ல தற்கொலையா? வேற எதுவும் நடந்திருக்கா? அப்படிங்கிற கோணத்தில போலீஸார் விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில முழு முதற் காரணமாக என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதற்காக முதல் வேலையாகவே அவங்க தங்கியிருந்த அறையில இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள செக் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட அறைக்கு அவங்க மட்டும் தான் கடைசியா போயிருந்தாங்களா? இல்ல வேற யாரும் அவங்கள பார்க்க வந்திருந்தாங்களா? இல்ல அவங்க எதுவும் வெளியில இருக்கும்போது டிஸ்டர்ப்டா எதுவும் இருந்திருக்காங்களா? ஃபோன் பேசுறப்ப எதுவும் டிஸ்டர்ப்டா இருந்திருக்காங்களா? இப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் சிசிடிவி காட்சிகள்ல பதிவாகி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க முதல்ல ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. போலீஸாரோட விசாரணையில அவங்க சந்தேகப்படும்படி எந்த ஒரு விஷயமுமே நடக்கல. அதாவது அவங்களோட ரூமுக்கு அவங்க தான் கடைசியா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம விட்டு யாரும் வர கிடையாது. அவங்கள பார்க்கவும் யாரும் வர கிடையாது. அதே மாரி அவங்க வெளியிலயும் மிகப்பெரிய அளவுல டிஸ்டர்ப்டாலாம் இல்ல. எப்பவும் போல ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்திருந்திருக்காங்க. ஸோ இதன் மூலியமா வெளிய இருந்து யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரூம விட்டு அவங்களும் வெளிய வரல. இத பார்க்கும்போது அவங்க முழுக்க முழுக்க ஒரு மென்டல் பிரஷர்லயே இருந்திருக்காங்க. என்ன பண்றது? யார்ட்ட சொல்றதுன்னு தெரியாம இருந்திருக்காங்க. அதனாலேயே ரூமுக்குள்ளே இருந்து இருந்து அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகியிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இந்த ஒரு விபரீத முடிவ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால போலீஸார் அவர்கள் இது முழுக்க முழுக்க அவங்களாக எடுத்த முடிவு தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோட்டலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையுமே போலீஸார் செக் பண்ணி பார்த்திருந்திருக்காங்க. வெளியில ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு. அங்கேயுமே எதுவும் நடக்கல அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு உறுதிய அவங்க குடுத்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி இப்ப ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் வினோத் அவர்கள் ரீசென்ட்டா ஜனநாயகன் படத்தோட பிரஸ் மீட்ல நெறைய விஷயங்கள் ஜனநாயகன பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா இது பகவத் கேசரி படத்தோட ரீமேக்கா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, இப்போதைக்கு என்னால எதையுமே சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டும் தான் இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாமே தளபதிய ஸ்க்ரீன்ல பார்க்க ஆவலோட இருக்காங்க. படம் எப்படி இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான், இப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லப் போறது கிடையாது. கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா ஜேர்னர்லயுமே தளபதி கலக்கியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவரு. இவ்வளவு ஹம்பிளா நடந்துக்குவார்ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், இது தளபதியோட படம் அப்படிங்கிற மாரி வினோத் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. பொதுவாவே வினோத் அவர்கள் அவரோட படத்த பத்தி மிகப்பெரிய அளவுல பேச மாட்டாரு. இந்த ஒரு படத்துக்கு அவர் இவ்வளோ பேசுறாரு அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா படத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை பகவத் கேசரியாவே இருந்தாலுமே, அதுல இவரால என்ன பண்ண முடியுமோ, அந்த ஒரு பெஸ்ட்டா விஜய் சார வச்சு குடுத்துருப்பாருன்னு நம்பலாம். நான் தளபதி படத்துக்கு ரொம்பவே ஆவலோட இருக்கேன். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.